வணக்கம் நண்பர்களே. செஸ் வரலாறு, வீரர்கள் மற்றும் போட்டிகளைப் பற்றி தெரிந்து கொள்வது செஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டிற்கு அவசியமான ஒன்று. ஏனெனில் அது காலத்தால் சேர்க்கப்பட்ட அறிவு, டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் மற்றும் நவீன விளையாட்டை உருவாக்கும் ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட்ஸ் ஆகியவற்றுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. இன்று நாம் சதுரங்க வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை பற்றி பார்க்கப் போகிறோம். அது 1997ஆம் ஆண்டு உலகம் ஒரு வரலாற்று மோதலை கண்டது. இது மனிதன் மற்றும் மனிதன் இடையேயான போட்டி இல்லை, மனிதன் மற்றும் கம்ப்யூட்டர் இடையேயானது. ஒரு பக்கம் உலக சதுரங்க சாம்பியன் கேரி காஸ்பரோவ், மற்றொரு பக்கம் IBM உருவாக்கிய டீப் ப்ளூ சூப்பர் கம்ப்யூட்டர். இது ஒரு சாதாரண சதுரங்க போட்டியல்ல, இது செயற்கை நுண்ணறிவின் புதிய தொடக்கம். கேரி காஸ்பரோவ் உலகின் சிறந்த சதுரங்க வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 1985ஆம் ஆண்டு உலக சாம்பியனான அவர் பல ஆண்டுகள் உலக சாம்பியனாக திகழ்ந்தார். அவரின் ஆட்டம் தீவிரமான திட்டமிடல் மற்றும் தாக்குதல் பாணிக்காக பிரசித்தி பெற்றது. அவரை ஒரு கம்ப்யூட்டர் வெல்ல முடியாது என்று பலர் நம்பினர். டீப் ப்ளூ என்பது IBM உருவாக்கிய ஒரு சக்தி வாய்ந்த சதுரங்க கணினி. இது ஒரு வினாடிக்கு சுமார் 200 மில்லியன் மூவ்களை கணக்கிட முடியும். மனிதர்களைப் போல உணர்ச்சிகள் இல்லாமல் இது முழுவதும் கணக்கீடு மற்றும் அல்காரிதம் மூலம் செயல்பட்டது. 1996இல் நடந்த முதல் போட்டியில் கேரி காஸ்பரோவ் வெற்றி பெற்றார். டீப் ப்ளூ ஒரு ஆட்டத்தை மட்டும் வென்றது. 1997இல் மேம்படுத்தப்பட்ட டீப் ப்ளூ மீண்டும் களமிறங்கியது. 6 ஆட்டங்கள் நடந்த இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஒரு கட்டத்தில் டீப் ப்ளூ செய்த ஒரு நகர்வு மனிதனைப் போல இருந்தது. அது காஸ்பரோவின் நம்பிக்கையை குலைத்தது. இறுதியில் டீப் ப்ளூ 3.5:2.5 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் உலக சதுரங்க சாம்பியனை ஒரு கணினி முதன்முறையாக வென்றது. இந்த வெற்றி செயற்கை நுண்ணறிவின் முக்கிய மைல்கல்லாகும். இது இயந்திரங்கள் குறிப்பிட்ட பணிகளில் மனிதர்களை விட மேம்பட்டதாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்தது. ஆனால் அது மனித அறிவை முழுவதும் மாற்றிவிட்டது என்று பொருளில்லை. காஸ்பரோவ் மற்றும் டீப் ப்ளூ இடையேயான இந்த போட்டி மனிதன் மற்றும் இயந்திரத்தின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தொடக்கமாக இருந்தது. இன்னும் அந்த போட்டி தொடர்கிறது. எதிர்காலத்தில் வெல்லப்போவது யார், மனிதனா இயந்திரமா? நன்றி.